வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. வாக்கு சதவீத அடிப்படையில் கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவாக இருக்கிறது அதை முதல்ல திரையில பார்த்தரலாம். கருத்து கணிப்புல கட்சிகளினுடைய வாக்கு சதவீதம் டெல்லியில எப்படி இருக்குன்றத பார்க்கிறோம். பாஜகவுக்கு 66.73 வாக்கு சதவீதம் கிடைக்குது. காங்கிரசுக்கு 13.22, ஆம் ஆத்மிக்கு 11.32, பிற கட்சிகள் 3.32, கருத்து இல்லை அப்படின்னு 5.41% தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுவா 8-10 இருக்கும். ஆனா டெல்லியில கிட்டத்தட்ட 6% தான் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருத்து கணிப்பில் கட்சிகளினுடைய வாக்கு சதவீதம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாஜக 66% வாக்கு சதவீதத்தோடு இருக்கிறது. இன்னொரு திரையில் பார்க்க இருப்பது கடந்த தேர்தலோடு இந்த கருத்து கணிப்பை ஒப்பிட்டும் நம்ம பார்த்தரலாம். 2019 என்ன வாங்கினாங்க, இப்போ 2024 கருத்து கணிப்பில் எப்படி பிரதிபலிக்குது அதை பார்க்க இருக்கிறோம். பாஜகவுக்கு 2019 56.86% வாக்குகள் அது கிடைச்சிருக்கு. 2024 கருத்து கணிப்பு முடிவுல 66.73% வாக்குகள் அதை பாஜக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிறிய ஏற்றம் பாஜகவுக்கு காணப்படுகிறது. காங்கிரஸ்க்கு 2019 22.63, 2024 13.22 குறைந்து இருக்கிறது. பொதுவாக பிற மாநிலங்களில் ஒப்பிடுகிற போது காங்கிரஸ் இந்த வாக்கு சதவீதத்தை இழக்காம இருந்திருக்காங்க அல்லது 1% ஏறி இருப்பாங்க. ஆனா இந்த முறை இங்க டெல்லியில் ஒரு இறக்கம் காணப்படுகிறது கருத்து கணிப்பு முடிவுல. அடுத்து ஆம் ஆத்மி. டெல்லி அப்படின்றப்ப ஆம் ஆத்மியை நம்ம தவிர்க்க முடியாது. 2019 18.20 இருந்தாங்க. ஆனா 2024 நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் 11 அப்படின்னு காமிக்குது. 11.32, கிட்டத்தட்ட சுமார் ஒரு 7 விழுக்காடு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிற கட்சிகள் 2024 3.32 கிடைக்கலாம், வாக்கு சதவீதம் கிடைக்கலாம் அப்படின்றதுதான் நமக்கு கிடைக்கிறது. கருத்து இல்லை அப்படின்னு 5.41% கருத்து கணிப்பின் போது தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு எந்தவித கருத்தும் இல்லை அப்படின்னு. இவர்கள்லாம் தேர்தலின் போது மனநிலை மாறி எப்படி வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட போது எங்களுக்கு கருத்து இல்லை அப்படின்னு 5.41% தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. வாக்கு சதவீத அடிப்படையில் நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அரவிந்த் குணசேகர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். டெல்லி அரசியலை நன்கு அறிந்தவர். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு, அது வாக்கு சதவீதம் பாஜக 66 அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு ஏதோ காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி அறிவிச்சிருக்கிற மாதிரி செய்திகள் இருக்கு. காங்கிரஸ் 3, மொத்தம் 7 தொகுதிகளில் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகளிலும் கூட்டணி அமைத்து கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி கூட்டணி அமைச்சாலும் இதுல இந்த கூட்டணி எப்படி எடுபடுங்கிற தெரியல. ஏன்னா 66.7%, 67% வச்சுக்கலாம், 50% மேல 67%. காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இரண்டையும் சேர்ந்தா கூட 24-25% தான். அதனால 67%, 25% ஒரு கிளீன் ஸ்வீப் தான். டெல்லியில 7க்கு 7 ஜெயிக்கிற மாதிரி தான் உங்களோட கருத்து கணிப்பு தெரிஞ்சிருக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் ஆம் ஆத்மி கட்சிக்கும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் பாஜகவுக்கும் மோடிக்கும் ஓட்டு போடுவதற்கான மனநிலை தான் டெல்லியில இருக்கு. அதுதான் இங்க பிரதிபலிச்சிருக்கு. ஆனால் டெல்லியில கடந்த 54% நினைக்கிறேன் 2019 பாஜக வாங்கினது. இப்ப 66% டெல்லியில ஒரு ஹியூஜ் ஒரு லீப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் டெல்லியில பாஜக கிடைச்சிருக்கு. அதனால இது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன், அதான் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் மாதிரி பார்த்து மக்கள் தேசிய நாடாளுமன்ற தேர்தலானால் மோடிக்கும், சட்டமன்ற தேர்தலாண்டால் அமித்ஷா இது ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஓட்டு போடுவது தான் இதுல தெரியுது. பெரிய செட்பேக் தான். அந்த கூட்டணி அமைத்தாலும் ஒன்னும் பெருசா தொகுதியில இந்த களத்துல எந்த மாற்றமும் வர மாதிரி தெரியல. இதுல இப்போ நம்ம எண்களை அரித்மெட்டிக்கா பேசுவது என்பது வேறு, கெமிஸ்ட்ரி அப்படின்றது வேறு. தமிழ்நாட்டில் கூட திமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும், காங்கிரஸுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். ரெண்டும் சேருகிற போது அந்த கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு புஷ்ஷை கொடுக்கும்ல. அது மாதிரி வாய்ப்பும் கருத்து கணிப்புல தென்படலையா? ஏன்னா இந்த கருத்து கணிப்பு இந்த கூட்டணிக்கெல்லாம் முன்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கெமிஸ்ட்ரி நம்ம எப்படிங்க பார்ப்போம்? ஓட் டிரான்ஸ்பர் ஆகுதா? கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் போது ஓட் டிரான்ஸ்பர் ஆகுதா? ஏன்னா யூபியில இதே மாதிரி போன எலெக்ஷன்ல கெமிஸ்ட்ரின்ற விஷயத்தில் நீங்க குறிப்பிட்டது முக்கியமானது. ஓட் டிரான்ஸ்பர் ஆகணும். இந்த கூட்டணி வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை, பர்செப்ஷன் பேட்டில்ல அந்த கூட்டணி அந்த நம்பிக்கையை விதைக்கணும். அது ரெண்டும் சேர்ந்துதான் கெமிஸ்ட்ரியா உங்களுக்கு
உருவாகும். ஆனா இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குங்க. 10 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. இந்த 10 நாள்ல இந்த கூட்டணி அறிவித்ததை தொடர்ந்து பெர்செப்ஷன் எப்படி எடுத்து போவாங்க, நெரேட்டிவ் எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம யூபில 2019 தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி அமைத்து தேர்தலை போட்டிட்டாங்க. சமாஜ்வாதி கட்சி இது பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு சமாஜ்வாதி கட்சியிலிருந்து ஓட் டிரான்ஸ்பர் நடந்துச்சு. ஆனா வைஸ் வெர்சா நடக்கல. சோ இங்க காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இரண்டும் சேர்ந்து கூட்டணி அமைத்தாலும் காங்கிரஸோட வாக்குகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு போனாலும் ஆனால் ஆம் ஆத்மி கட்சியோட வாக்குகள் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வருமாங்கிறது தான் ஒரு சந்தேகம் இருக்கு. சோ இது வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்பை நோக்கி நகருது அப்படின்னு ஏன்னா 67% அதான் தெளிவா தெரியுது. சுப்பிரமணியம், உங்களுடைய பார்வை வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு, பாக்குறீங்க எப்படி? அதாவது இது 3வது முறையாக இந்த வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. 2014 பாத்தீங்கன்னா 46% வாங்கினாங்க பிஜேபி. அதே மாதிரி 2019 வரும்போது 56%, நீங்க திரையில காமிச்ச மாதிரி 56.86 87% வாங்கியிருக்காங்க. இப்போ 66. சோ கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா இது வந்து மத்தியில ஆளுகின்ற பாஜகவுக்கு வந்து மக்கள் கொடுக்குற கான்பிடன்ஸா தான் இந்த இதுல பாக்குறேன், டெல்லி இந்த கருத்து கணிப்புல பாக்குறேன். இன்னொன்னு இந்த ஐஎன்டிஏ கூட்டணி ஏன் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அதாவது கருத்து கணிப்புல கிடைக்கல அப்படின்னா, இது வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணி மாதிரி இல்லாம வெறும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து இவங்க சேர்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்படி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில மட்டும் நாங்க தனியா நிக்கிறோம். ஏன்னா டெல்லியில வந்து அவங்க அசம்பிளில வந்து முனிசிபல் எலெக்ஷனா இருக்கட்டும், அசம்பிளி எலெக்ஷனா இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை வந்து அப்படியே அவங்க வந்து நாடாளுமன்றத்திலையும் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல்லா வந்து டெல்லியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது ஸோ ஐஎன்டிஏ கூட்டணியில தான் முரண் வருகிறது. இப்போ வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில வந்து ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தொகுதி பங்கீடு வருகிறது அப்படி வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன மக்கள் பார்ப்பாங்கன்னா, சோ இவங்க ஒரு கொள்கைக்காக இல்ல, வெறும் பிஜேபியை வீழ்த்துவதற்காகவே பண்றாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு வரும்போது இந்த அரித்மெட்டிக்கல் கண்டிப்பா வந்து 67க்கும் 25க்கும் பாத்தீங்கன்னா இதுல பொலிட்டிக்கல் இதுல பாத்தீங்கன்னா ஏணி வச்சாலும் எட்டாது. ஈவன் 3-4% வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இருக்கு டெல்லியில வந்து பாஜகவுக்கு, அதுவும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப வாக்கு சதவீதத்தை பார்த்தோம், இது எப்படி இடங்களாக கன்வெர்ட் ஆக போகுது அதை தான் நம்ம திரையில் பார்க்க இருக்கிறோம். கடந்த தேர்தலோடு கருத்து கணிப்பையும் ஒப்பிட்டு தொகுதிகள் ஒப்பீடு அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்க போகுது? 7 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸுக்கு 0, ஆம் ஆத்மி கட்சி அவரும் வந்து 0 தான். கிட்டத்தட்ட ஒரு கிளீன் ஸ்வீப் தான். ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களையும் டெல்லியில வந்து பாஜக கைப்பற்றும், அதுதான் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்குது. அதான் நம்ம வாக்கு சதவீத அடிப்படையிலும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். ரகுராம், இடங்களாக பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட டெல்லி அப்படின்றது வந்து பாஜகவின் கோட்டை மாதிரி இருக்கு. வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு எந்த அடிப்படையில் இப்படி ஒரு மாற்றம் மனநிலை இருக்கு? ஏன் ஒரு போட்டியோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ காங்கிரஸ்க்கோ ஒரு சில இடங்கள் கூட கிடைக்காம கிளீன் ஸ்வீப் என்ன காரணம்? மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல லீடர் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா கூட 2014 33% வாக்கு வாங்கியிருந்தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. அது 19 18 குறைஞ்சு இப்போ நம்ம சர்வேல 11 கம்மி ஆயிருக்கு. என்ன காரணம் குறை? இல்ல, கம்மியானதுக்கு காரணம் வந்து லோக்சபா எலெக்ஷன்ன்றதுனால. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல அவங்க 54% ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கியிருந்தாங்க. இது லோக்சபா எலெக்ஷன்னால அவங்களுக்கு ஓட்டு கம்மியா இருக்கு. பட் அவங்க பீக் வந்து ஆல்ரெடி இதுவரையிலும் பாக்குறப்போ பீக் வந்து 2014 தான் இருந்தது. 19 கூட அவங்க கம்மி ஆயிடுச்சு, இப்போ இன்னும் கம்மி ஆயிருக்கு. ஸோ இந்த அலையன்ஸ் இவங்க ஒரு 3 months பேக் ஃபார்ம் பண்ணியிருந்தா அது மேபி the gap would have been narrowed down. பட் அல்டிமேட்லி வந்து ஆப்போசிஷன் ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு அஜெண்டா, ஒரு நரேட்டிவ் கொடுத்து அவங்க ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் would have been a real good battle. நல்ல ஒரு போட்டியா இருந்திருக்கும் அது. அரவிந்த், இப்போ தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்களினுடைய செல்வாக்கு பல மாநிலங்கள்ல பாஜகவுக்கு கை கொடுக்குது அப்படின்றது. ரகுராம் தொடர்ந்து ஒவ்வொரு மாநில கருத்து கணிப்பு முடிவுகளை டீகோட் பண்றப்ப இது வந்து லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளினா வேறொன்றாக வாக்களிக்கிறாங்க. அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள், அப்புறம் அடுத்து அவர் தொடர்ந்து சொல்லக்கூடியது வந்து எதிர்கட்சிகள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணல, பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு. அதுதான் டெல்லியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துதா? டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னமாதாங்க, டெல்லி வந்து 7 தொகுதி தான், 2வது தலைநகர். அதனால டெல்லியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை சார்ந்துதான் அங்க இருக்கிற அரசியல் அதிகமா இருக்கு. அசம்பிளியில ஆம் ஆத்மி கட்சி
மிகப்பெரிய செல்வாக்குடன் தொடர்ந்து ஜெயித்து வர காரணம் அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எலக்ட்ரிசிட்டில இருந்து, ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து, வாட்டர்ல இருந்து, இதெல்லாம் வந்து பேசிக் அம்யூனிட்டிஸ், சிவில், இது எல்லாமே வந்து ஆம் ஆத்மி கட்சி செய்யற நல்ல செயல்பாடுங்கிறதுனால தான் இது சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் ரொம்ப முக்கியங்க. அது டெல்லியில் 7 தொகுதியில் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேஸ் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாத ஒரு பெரிய பின்னடைவு. ரெண்டாவது, இந்த 7 சீட்டுங்கிறாங்க. எனக்கு என்ன தொகுதி வாரியா பார்க்கும்போது சாந்தினி சவுக்குங்கிற ஒரு தொகுதி, அதோட இது எப்படி இருக்கு, அதோட டெமோகிராஃபி எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது இந்த கூட்டணி அந்த ஒரு தொகுதியில வேணா ஒரு டைட் கண்டெஸ்ட் கொடுக்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. அது சார் தான் என்னன்னு சொல்லுவோம். அப்படி ஸ்பெசிபிக்கா நீங்க எடுக்க முடியல உங்களால, ஓவரால் தான் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இவ்வளவு வாஸ்ட் கேப் இருக்கிறதுனால ஒருவேளை அது 3 கார்னர்ட் கண்டெஸ்டா இருந்தா ஒரு சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைபோலார் கான்டெஸ்ட்ல வரது சான்சஸ் ரொம்ப கம்மி தான். சுப்பிரமணியம், இப்ப டெல்லி அரசியல்ல வந்து அதிகார குவித்தல் அப்படின்றதும், எங்களை பழி வாங்குகிறார்கள், அமலாக்கத்துறையை வைத்து பழி வாங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு மாநில அரசை வந்து செயல்பட விடாமல் மத்திய அரசு தடுக்குது அப்படின்னு ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள், அந்த விமர்சனங்களுக்கான அந்த நியாயம் வந்து புள்ளிவிவரத்துல வரலையே, எப்படி பாக்குறீங்க? அதுதான் இவர் 2012 நினைக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து என்ன சொன்னார்னா, ஈடில இருந்து சம்மன் வந்தா கூட நம்ம போய் அப்பியர் ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையெல்லாம் அப்ப சொன்னாரு. பொதுமக்கள்கிட்ட வந்து நாங்க அதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டோம்னு. அப்படி சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை வந்து சம்மன் வந்திருக்கு, அவர் போய் அப்பியர் ஆகல. அதுக்கு காரணங்கள் வந்து நான் வந்து தியானம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறேன்றாரு, ஒரு நாள் வந்து பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்றாரு. இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸை வந்து ஒரு சாமான குடிமகனுக்கு வந்து கிடைக்குமா? இப்ப நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஆகுமா? அது அரசியல்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எந்த எதிர்கட்சிகளும் எந்த ஆளுங்கட்சிகளும் இது மாதிரி மாறி மாறி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்றது வந்து நீங்க வேணுமே வந்து இடியை வந்து எங்க மேல ஏவி விடுறேன்னுவாங்க, இல்ல இன்கம் டாக்ஸ் ரைட் பண்றேன்னுவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி வரவங்க தான் வந்து எதிர்கட்சிகள். ஆனா நீங்க இது பண்ண ஆளுங்கட்சியா வரதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மிஷினரிஸையும் மதிப்போம், நாங்க போயிட்டு வந்து இது பண்ணுவோம், அங்க அப்பியர் ஆகுவோம் அப்படின்றோம். பட் இப்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்களோ வாக் த டாக்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுல வந்து கடைபிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன். அது இல்லாத போது மக்களுக்கு வந்து என்னங்க இவங்க இப்படி சொல்றாங்களே, ஆனா வந்து அது மாதிரி நடக்க மாட்டாங்களேன்னு ஒரு இது வருது இல்லைங்களா? அந்த தொய்வு தான் நான் இங்க பாக்குறேன். அதுதான் முடிவுல பிரதிபலிப்பதாக நான் கொஞ்சம் குறுக்கிட விரும்புறேன். எதிர்கட்சிகள் இதெல்லாம் தாண்டி தான் அரசியல் செய்யணுங்கிறாங்க. அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. ஒரு மத்தியில இருக்கும் அரசு அமைப்புகளை எல்லாம், விசாரணை அமைப்புகளையும் சரி, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எதிர்கட்சிகளுக்கு எதிராக செயல்படுத்தினால அதெல்லாம் தாண்டி தான் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யணும்னா ஜனநாயக நாட்டில் தான் நம்ம இருக்கணுமாங்கிற கேள்வி நாம் முன்வைக்க வேண்டும். அது இன்னொரு புள்ளியில் விவாதிக்க வேண்டியது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜகவுக்கு சாதகமான ஒரு மாநிலமாக இருக்குது. அதுதான் புள்ளிவிவர முடிவுல நமக்கு தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட 7 இடங்களை பாஜக கைப்பற்றுவதாகத்தான் நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நம்ம இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.